இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ணாமலை திரைப்படத்துல ரஜினிகாந்தோட மகளா நடிச்ச சிறுமி தாக்ஷாயினி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதே செல்லமான முகம், அதே துடிப்பான கண்களோட இப்போ 2 குழந்தைகளோட தாயா மாறி இருக்காங்க. ஆனாலும் அவங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிற ரஜினி ரசிகை மட்டும் இன்னும் மாறவே இல்லை. இப்போ சீரியல்கள்ல நடிச்சிட்டு வர தாக்ஷாயினி சமீபத்துல ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு கொடுத்திருக்க பேட்டியில ரஜினி மீதான தன்னோட அன்பு இன்னும் மாறாம பசுமையா இருக்கிறதா பகிர்ந்திருக்காங்க. நான் இப்பவும் ரஜினி சார் ரசிகை தான். எங்க குடும்பத்துல எல்லாருமே ரஜினி சார் ரசிகைகள் தான். ரஜினி தான் சூப்பர் ஸ்டார்னு நாங்க உறுதியா நம்புவோம். அவர் ஒரு சிறந்த நடிகர் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ரஜினி சாருடைய பழைய படங்கள் பைரவி, முள்ளும் மலரும், 6 to 60 வரை, 3 முடிச்சு, 16 வயது நிலை போன்ற படங்கள்ல அவருடைய நடிப்புக்கான வாய்ப்பு நிறைய இருந்தது. அந்த படங்கள்ல அவர் அருமையா நடிச்சிருப்பாரு. புவனா ஒரு கேள்விக்குறி மாதிரி நிறைய படங்களை நான் சின்ன வயசுல இருந்தே விடாம பார்த்திருக்கேன். அவருடைய நடிப்பு ரொம்ப இயல்பா இருக்கும். சமீபத்துல கூட என் பசங்களோட சேர்ந்து பைரவி படத்தை பார்த்தோம். அப்போவே ரஜினி சார் எவ்வளவு அருமையா நடிச்சிருக்காருன்னு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. நைட்டு 11, 12 மணி வரைக்கும் கூட அந்த படத்தை பார்த்தோம். பைரவியில அவர் அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பாரு. அவருடைய நடிப்பு ரொம்பவே யதார்த்தமா இருந்தது. அவர் ஸ்டைலா நடிக்கிறாருன்னு மட்டும் பலரும் பேசுறாங்க. அவர் ஒரு சிறந்த நடிகர் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. ஜெயிலர் படத்துல காவாலா பாட்டுல அவர் ஒரு குழந்தையா இயல்பா ஆடியிருப்பாரு. வேற எந்த ஹீரோவும் அப்படி செய்ய மாட்டாங்க. அவருடைய இமேஜ் பார்ப்பாங்க. ரஜினி சார் எப்பவும் டைரக்டர் சொல்றத அப்படியே செய்யறதுனாலதான் இன்னைக்கும் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. ரஜினி சார் தவிர எனக்கு விஜயும் பிடிக்கும். அவருடைய டான்ஸ் பிடிக்கும். அஜித்தோட குணம் பிடிக்கும். அவர் எல்லாரிடமும் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா பழகுவாரு. கார்த்திக் சாரோட இயல்பான நடிப்பு பிடிக்கும். விஷால் சாரையும் எனக்கு பிடிக்கும். என் கணவர் விஷால் கூட நிறைய படங்களுக்கு உதவி இயக்குனரா வேலை செஞ்சிருக்காரு. கும்கி, மருது போன்ற படங்கள் எல்லாம். பொதுவா இவங்களையெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அந்த பேட்டியில பகிர்ந்திருக்காங்க தாக்ஷாயினி. இவங்க தற்பொழுது அன்னம் சீரியல்ல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்கன்றது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.